சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்ற உத்தரவினை மீறி கண்கவிழ் புனர் நிர்மாண பணிகள் தொல்பொருள் திணைக்களத்தினால் முன்னெடுப்பு. குட்டிமணி தங்கதுரையின் சிலை திறப்பு விழாவிற்கு இடைக்கால தடை, குழப்பத்தை ஏற்படுத்துவதாக காவல்துறை குற்றச்சாட்டு. சாந்தபண்டாரவின் மகனுக்கு தடுப்பு காவல், 20 மில்லியன் ரூபாய் கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து நடவடிக்கை. நீதிமன்றங்களாக மாற்றப்பட உள்ள ஜனாதிபதி இல்லங்கள், பிரதமர் ஹரணி அறிவிப்பு. ஈரான் மீதான போருக்கு $37.5 பில்லியன் செலவு, அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். கன்னியா வெண்ணூற்று பகுதியில் எந்தவொரு புதிய கட்டுமானமும் செய்ய முடியாது என திருகோணமலை மேல் நீதிமன்றம் மிக தெளிவாக உத்தரவை பிறப்பித்துள்ள நிலையில் இந்த நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் அங்கு புராதன பிள்ளையார் கோயில் இடிபாடுகள் உள்ள நிலத்தில் இன்று புதிய நிர்மாண பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கன்னியாவில் இடம்பெறும் பௌத்த சமயம் சார்ந்த நடவடிக்கைகள் நல்லிணக்கத்திற்கு இந்த தடை ஏற்படாதென சொல்லி இந்த இடத்தை ஒரு பண்டைய பௌத்த தலமாகவும் அனுராதபுர காலத்தில் இங்கு பௌத்தம் இருந்தமைக்காக தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் எல்லாம் இருப்பதை நிரூபிக்க புதிய நகர்வுகள் முளைத்துள்ளன. 2009க்கு பின்னர் இந்த வெந்நீர் ஊற்றுகளுக்கு அருகில் பௌத்த சிலைகளும் ஒரு ஸ்தூபியும் எழுப்பப்பட்ட நிலையில் பௌத்தர்கள் அந்த இடத்தின் பௌத்த பாரம்பரியத்தை மீட்டெடுத்து வரும் நகர்வுகள் என்ற அடிப்படையில் இன்று இந்த நகர்வுகள் வந்துள்ளன. இந்த நகர்வுகளை ஆதரிக்கும் சிங்கள பத்தியாளர்கள் அனுராதபுர காலத்தைச் சேர்ந்த ஒரு பௌத்த மத கட்டட வளாகம் இந்த இடத்தில் இருந்ததாக உறுதியாக கூற முடியும் எனவும் முன்னாள் பிள்ளையார் கோயிலும் சிவன் கோயிலை கொண்ட தற்போதைய மண்டபமும் பண்டைய பௌத்த மடாலய இடிபாடுகளின் மீது கட்டப்பட்டதாகவும் பொய் பரப்புரைகளை செய்து வருகின்றனர். இலங்கைக்கு பௌத்தத்தை கொண்டு வந்த மகிந்த தேரர் இந்த வெந்நீர் ஊற்றில் குளித்து இந்த இடத்தில் நோயிலிருந்து குணமடைந்தார் என்றும் இந்த இடம் நோய்வாய்ப்பட்ட துறவிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் இடமென்றும் கதை விடுவதன் அடிப்படையில் இந்த இடத்தில் பௌத்த மத நோக்கங்களுக்காக மேற்கொள்ளப்படும் செயற்பாடுகளை தடுப்பது சாத்தியமில்லை, அவை சட்டபூர்வமாக செல்லுபடியாகும் என்ற அடிப்படையில் நீதிமன்றத்தை மீறி இந்த நகர்வுகள் இன்று எடுக்கப்பட்டுள்ளன. திருகோணமலை கன்னியா வெண்ணூற்று பகுதியில் தொல்பொருள் இடங்களை புனரமைப்பு செய்யும் நோக்குடன் தூபியை பாதுகாக்கும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா புத்த சாசன சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சின் கீழ் இயங்கும் தொல்பொருளியல் திணைக்களத்தினால் முன்னெடுக்கப்படும் மரபுரிமைக்கு ஒரு உயிரோட்டம் எனும் திட்டத்தின் கீழ் சிறப்பு நிகழ்வொன்று இன்று திருகோணமலை கன்னியா வெண்ணூற்று பகுதியில் இடம்பெற்றது. திருகோணமலை பிரதேச தொல்பொருளியல் காரியாலயத்தின் ஏற்பாட்டில் கன்னியா வெந்நீரூற்று தொல்பொருள் வளாகத்தில் உள்ள தூபியை பாதுகாக்கும் நடவடிக்கைக்கான ஆரம்ப விழா இடம்பெற்றது. மாவட்ட அரசாங்க அதிபர் WGM ஹேமந்தகுமார, திருகோணமலை பிரதேச தொல்பொருளியல் திணைக்கள பிரதி பணிப்பாளர் சுரங்க பெரேரா மற்றும் பலர் பங்கேற்றிருந்தனர். பௌத்த சமய அனுஷ்டானங்களுடன் ஆரம்பமான குறித்த நிகழ்வின் போது புராதன சின்னமாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதியில் அடிக்கல் நாட்டப்பட்டு குறித்த நிகழ்வானது ஆரம்பித்து வைக்கப்பட்டது. 1983ஆம் ஆண்டு வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை செய்யப்பட்ட குட்டிமணி தங்கத்துறை ஆகியோரது திருவுருவச் சிலைகள் எதிர்வரும் 4ஆம் தேதி வரை திறப்பதற்கு பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. வெலிக்கடை சிறைச்சாலையில் படுகொலை நினைவு தினமான எதிர்வரும் 25ஆம் தேதி குட்டிமணி தங்கத்துறை ஆகியோரது 43வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவர்களது திருவுருவச் சிலைகளை வெல்வெட்டித்துறையில் திறந்து வைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இதனையடுத்து வெல்வெட்டித்துறை காவல்துறையினரால் சிலை திறப்பிற்கு எதிராக பருத்தித்துறை நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் வெல்வெட்டித்துறை நகரசபையின் முன்னாள் உறுப்பினர் சதீஷ் மன்றில் முன்னிலையான நிலையில் அவரை பிணையில் செல்ல அனுமதித்த மன்று வழக்கினை இன்று வரை ஒத்திவைத்தது. இந்த நிலையில் இன்றைய தினம் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே 4ஆம் தேதி வரை சிலை நிறுவுவதை நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவையினுடைய 106ஆம் பிரிவின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது பொது தொல்லை ஒன்றை இவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்ற அடிப்படையிலேயே இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இந்த தடை உத்தரவுக்கான விண்ணப்பம் மேற்கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் நாங்கள் மண்டிலே தோன்றி பல்வேறு விடயங்களை நாங்கள் மண்டிலே தெரிவித்திருக்கிறோம். இன்றைய தினம்
எதிரிகள் சார்பிலே சிரேஷ்ட சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா சார் உட்பட நான் இன்னும் பல சட்டத்தரணிகள் இன்னும் வழக்கில் தோன்றியிருந்தோம். போலீசாருடைய பிரதானமான விண்ணப்பமாக இருந்தது குட்டிமணியும் தங்கத்துறையும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் மற்றும் செயலாளர்களும் அவர்களுக்கு சிலை வைப்பதனூடாக தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை முழுவாக்கம் செய்கின்ற நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபட போகின்றோம் என்றும் நாங்கள் என்று நான் சொல்வது சதீஷும் அவருடன் பெயரிடப்பட்ட மற்றையவர். ஆகவே இந்த நிகழ்வு தடை செய்யப்பட வேண்டும் என்றும் இது இலங்கையிலே ஒரு வன்முறையை அல்லது சமாதான குறைவை அல்லது இனங்களுக்கு ஒரு முரண்பாட்டை கொண்டு வரும் என்றும் அவர்கள் விண்ணப்பம் செய்திருந்தனர். இந்த விடத்திலே நாங்கள் பல்வேறு விடயங்களை சுட்டிக்காட்டியிருந்தோம். ஒருவருக்கு சிலை செய்வது என்பது அல்லது அவர்களுக்கு நினைவுகள் பொறிப்பது என்பது பெயர்கள் பொறிப்பது என்பது அது எங்களுடைய உரிமை. ஒருவரை நினைவேற்றுவதற்கு இலங்கையிலே எந்த தடையும் கிடையாது என்பதை நாங்கள் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அதே போன்று நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தேன். நீதிமன்றத்திலே இதே வெளிக்கடையிலே படுகொலை செய்யப்பட்ட இதே குட்டிமணி தங்கத்துறை உட்பட்ட 53 பேர்களுக்கும் திருகோணமலையிலே கடற்கரையிலே ஒரு திறந்த வழி அரங்கம் வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் அந்த திறந்த வழி அரங்கத்திலே 53 பேர்களுடைய பெயர்களும் கல்லிலே பொறிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் போட்டோ ஆதாரங்களுடன் நீதிமன்றத்திலே சமர்ப்பித்திருந்தேன். அங்கு விசேடமாக திருகோணமலை என்பது 3 இனங்களும் செறிந்து வாழுகின்ற சமமாக வாழுகின்ற ஒரு பிரதேசம். அந்த இடத்திலே நீண்ட காலமாக இந்த திறந்த வழி அரங்கமும் பெயர்களும் பொறிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் எந்த ஒரு அமைதியின்மையோ அல்லது இனங்களுக்கு இடையில் கலவரமோ ஏற்படவில்லை என்பதையும் கௌரவ மன்றின் கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அதே போன்று குட்டிமணியோ தங்கத்துறையோ அல்லது அவரோடு கொல்லப்பட்ட ஏனைய 53 நபர்களோ தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அல்ல, அவர்கள் தடை செய்யப்பட்ட அமைப்பைச் சேர்ந்தவர்களும் அல்ல. அவர்கள் அங்கம் வைத்த டெலோ என்பது இலங்கையிலே கடந்த 38 ஆண்டுகளாக பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாக இருக்கிறது. அதனுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஏராளமானவர்கள் பாராளுமன்றத்திலே பிரதிநிதிகளாக இருக்கிறார்கள் என்ற விடயத்தையும் கௌரவ மன்றினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்து இது குட்டிமணியையும் தங்கத்துறையும் விடுதலை புலிகளின் தலைவர் செயலாளர் என்று சித்தரிப்பது ஒரு மோசமான புனையப்பட்ட ஒரு செய்தி என்ற விடயத்தை கௌரவ மன்றினுடைய கவனத்துக்கு நான் இன்றைய தினம் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த விடயத்திலே போலீசார் ஒரு விண்ணப்பத்தை செய்திருக்கிறார்கள். இந்த விடயம் தொடர்பிலே தாங்கள் சட்டமா அதிபருக்கு அவருடைய ஆலோசனையை பெறுவதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் மேலதிகமான புலனாய்வு அறிக்கைகளையும் சட்டமா அதிபருடைய ஆலோசனையும் தாம் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அவர்கள் ஒரு விண்ணப்பத்தை கௌரவ மன்றிலே செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையிலே இந்த சிலையை அவசரப்பட்டு திறப்பதன் ஊடாக ஏதாவது விளைவுகள் ஏற்படுமா என்பதை தாங்கள் கட்டாயமாக பார்க்க வேண்டும் என்றும் சிலையை நிறுவிய பின்னர் அதை உடைப்பது என்பது பொருத்தமில்லை என்றும் ஆகவே சிலை அமைப்பதற்கு முன்னர் தீவிரமாக ஆராய்வது பொருத்தம் என்று கௌரவ மன்று கருதுவதாக குறிப்பிட்டு கௌரவ நீதிவானர்கள் தற்காலிகமாக இந்த சிலை திறப்பதற்கு தடை விதித்திருக்கின்றார். அதே போன்று இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி மாலை பின்னேரம் 1:30 அளவிலே மீண்டும் எடுத்துக் கொள்ளப்பட இருக்கிறது. ஸ்ரீலங்கா நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிராக கொண்டுவரப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. குறித்த பிரேரணை மீதான விவாதம் எதிர்வரும் ஜூலை 24ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இடம்பெறவுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் அதிகாரிகள் உள்ளிட்ட 31 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாகவே நீதி அமைச்சருக்கு எதிராக எதிர்க்கட்சிகளினால் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டு வரப்பட்டுள்ளது என்று வெளியிடப்பட்டுள்ளது. சீன நாட்டு பிரஜை ஒருவருக்கு சொந்தமான 20 மில்லியன் ரூபாய் பணத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டின் பெயரில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்து பண்டாரவின் மகனை 24 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு கோட்டை நீதவான் மத்திய குற்றப்புலனாய்வு பணியகத்துக்கு அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையில் கடந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதியன்று கொள்ளுப்பட்டியில் வாகனத்தில் பயணித்த சீன நாட்டவர் ஒருவரை காவல்துறையினரை போன்று நடித்து வழிமறித்த இருவர் அவரது பயண ஆவணங்களை சோதனையிட்டதுடன் 200 மில்லியன் ரூபாய் பணம் அடங்கிய பையுடன் தப்பியோடினர். குறித்த சம்பவம் சிசிடிவி ஒளிப்பதிவு கண்காணிப்பு கருவியில் பதிவாகியிருந்தது. இந்த நிலையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகள் அடிப்படையில் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் கைது செய்யப்பட்டிருந்தார். கொள்ளுப்பேட்டிய காவல்துறையில் வாக்குமூலம் வழங்கிக் கொண்டிருந்த போது சரணடைந்த அவர் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். தான் தனியாகவே செயற்பட்டதாக அவர் ஆரம்பத்தில் தெரிவித்த போதிலும் மேலதிக விசாரணைகள் மற்றும் தொலைபேசி பகுப்பாய்வு மூலம் மேலும் 4 சந்தேக நபர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து மற்றொரு சீன நாட்டவர் உட்பட மேலும் 3 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
இந்த நிலையில் அமைச்சர் சாந்த பண்டாரவின் மகன் இன்று கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் 24 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய கொழும்பு கோட்டை நீதவான் மத்திய குற்ற புலனாய்வு பணியகத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளார். அரசு நிதியை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் அமெரிக்காவுக்கான முன்னாள் இலங்கை தூதுவர் ஜாலி விக்ரமசூரியவை கைது செய்த நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று பிடியாணை பிறப்பித்துள்ளது. அமெரிக்காவிற்கான தூதுவராக பணியாற்றிய காலப்பகுதியில் ஜாலிய விக்ரமசூரிய தூதரக அலுவலக கட்டடம் ஒன்றை வாங்கியதில் நிதி முறைகேடு இடம்பெற்றுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. 3,32,000 அமெரிக்க டாலர்கள் முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர் தற்போது அமெரிக்காவில் வசித்து வருவதாகவும் நீதிமன்ற நடவடிக்கைகளிலிருந்து தப்பித்து வருவதாகவும் குற்றப்புலனாய்வுத்துறை நீதிமன்றத்திற்கு தெரிவித்தது. குற்றப்புலனாய்வுத்துறையின் சமர்ப்பணங்களை பரிசீலித்த பின்னர் நீதிபதி பாசன் அமரசேன பிடியாணையை பிறப்பித்தார். இந்த வழக்கு தொடர்பாக சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்று எதிர்வரும் டிசம்பர் மாதம் 9ஆம் தேதி நீதிமன்றத்தில் கருத்துக்களை தெரிவிக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உத்தரவிட்டார். பொறியியல் கூட்டுத்தாபனத்தின் வாகனங்களை முறைகேடாக பயன்படுத்தி அரசுக்கு பெருமளவு நிதி இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் சகோதரர் சரத் வீரவன்சவை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமர்சேன இன்று உத்தரவிட்டுள்ளார். பொறியியல் கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான பல வாகனங்களை அதிகாரப்பூர்வமற்ற முறையில் முறைகேடாக பயன்படுத்தியதன் மூலம் அரசாங்கத்திற்கு பல மில்லியன் ரூபாய் நிதி இழப்பு ஏற்படுத்தப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சவின் சகோதரரான சரத் வீரவன்ச மீது குற்றம் சுமத்தப்பட்டு நிதி குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த நிலையில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன்ன அமரசேன இன்று உத்தரவிட்டுள்ளார். நிதி குற்ற புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த மேலதிக அறிக்கைகள் மற்றும் முன்வைத்த கருத்தூன்றிய வாதங்களை விரிவாக ஆராய்ந்த பின்னரே நீதவான் இந்த விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவை பிறப்பித்தார். சந்தேக நபர் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட பிணை மனு மீதான தீர்ப்பு மற்றும் உத்தரவு அடுத்த விசாரணை தினமான எதிர்வரும் 28ஆம் தேதி வழங்கப்படும் என நீதவான் நீதிமன்றத்தில் அறிவித்தார். இலங்கையில் உள்ள சில ஜனாதிபதி இல்லங்கள் நீதிமன்றங்களாக மாற்றப்பட உள்ளதுடன் ஏனைய பொருளாதார ரீதியில் பயனுள்ள நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பிரதமர் ஹனி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் சில ஜனாதிபதி இல்லங்கள் நீதிமன்றங்களாக மாற்றப்பட்டுள்ளதுடன் ஏனையவை பொருளாதார ரீதியாக பயனுள்ள நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் என ஸ்ரீலங்கா பிரதமர் ஹனி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் கருத்துரைக்கும் போது நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயஸ்ரீ எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். 2025ஆம் ஆண்டு மற்றும் 2026ஆம் ஆண்டின் முதல் 6 மாதங்களில் 8 ஜனாதிபதி இல்லங்களை பராமரிப்பதற்காக 13.9 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஜனாதிபதி இல்லங்கள் பொருளாதார ரீதியாக பயனுள்ள வகையில் பயன்படுத்தப்படும் வரை அவற்றின் பராமரிப்பிற்காக அரசாங்கம் செலவினங்களை மேற்கொள்ள வேண்டியிருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வெப்பம் காரணமாக குளங்கள் வற்றியுள்ள நிலையில் மக்களுக்கு நீர்த்தாங்கிகள் மூலம் நாளாந்தம் 25,000 லிட்டர் குடிநீர் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக போரதீவு பற்று பிரதேச சபை தவிசாளர் மதிமேனன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தில் அதிக வெப்பம் நிலவி வருவதனால் குளங்கள் வற்றியுள்ளன. மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பெற்ற பிரதேசத்திற்குட்பட்ட பெரிய போரதீவு பெரிய குளம், கோவில் போரதீவு குளம், பொர்காமம் குளம், வெள்ளாவெளி குளம் உள்ளிட்ட பல குளங்கள் முற்றாக வற்றியுள்ளன. இந்நிலையில் கால்நடைகளும் நீர் தேடிச் செல்வதோடு வற்றிய குளங்களில் மக்கள் மீன் பிடிப்பதையும் பறவைகள் இறை தேடி வருவதையும் அவதானிக்க முடிகின்றது. அத்துடன் குறித்த கிராமங்களில் உள்ள கிணறுகளில் நீர் வற்றியுள்ளதனால் மக்களுக்கு நீர் டாங்கிகள் மூலம் குடிநீர் வழங்க திட்டமிட்டுள்ளதாக போரதீவு பெற்ற பிரதேச சபையின் தவிசாளர் வி மதிமேனன் தெரிவித்தார். கல்கிசை காவல் பிரிவுக்குட்பட்ட கோவில் வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் வசித்து வரும் நபரொருவர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு முயற்சி தோல்வியில் முடிந்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர்.
கல்கிச காவல் பிரிவிற்குட்பட்ட டெம்பிள் வீதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் நேற்றிரவு 10:30 அளவில் நபர் ஒருவர் வீட்டின் மேல் மாடியில் தொலைக்காட்சி பார்த்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த இனம் தெரியாத இருவர் நீ சமைந்ததானே என கேட்டு அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்த முயற்சித்துள்ளனர். அந்த நேரத்தில் வீட்டில் அவர் மட்டுமே இருந்துள்ளதுடன் அந்த சந்தர்ப்பத்தில் துப்பாக்கி இயங்கவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயம் தொடர்பில் அண்டை வீட்டார் ஒருவர் கல்கிச தலைமையக காவல்துறை பரிசோதகருக்கு தொலைபேசி மூலம் தகவல் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிதாரிகள் வீட்டிற்குள் நுழைந்த போது குறித்த நபரை உதைத்துள்ளதுடன் பின்னர் அருகிலிருந்த நாட்காலியால் தாக்கியதில் வீட்டின் உரிமையாளரின் தலையில் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. தாக்குதலுக்கு பின்னர் அவர் வீட்டிலிருந்து தப்பிச் சென்று அருகில் உள்ள தனது நண்பரின் வீட்டில் ஒளிந்து கொண்டுள்ள நிலையில் குறித்த துப்பாக்கிதாரி குறித்த வீட்டிற்கும் சென்று கதவை தட்டிவிட்டு தப்பிச் சென்றுள்ளார். துப்பாக்கிச் சூடு நடத்த முயற்சித்ததற்கான காரணம் இதுவரை வெளிவராத நிலையில் குறித்த நபர் எந்தவித குற்றச் செயல்களிலும் ஈடுபடவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் குறித்த நபரின் மகன் கஞ்சா கடத்திய குற்றத்திற்காகவும் கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்றத்திற்காகவும் கல்கிச போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பிலிருந்து மன்னா நோக்கி சென்ற அருட் சகோதரிகள் பயணித்த வாகனம் ஒன்று அதிகாலை பறையநாளங்குள பகுதியில் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 4 அருட் சகோதரிகள் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த சம்பவ தொடர்பிலான விசாரணைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளனர். கொழும்பிலிருந்து மன்னார் நோக்கி அருட் சகோதரிகள் பயணித்த வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளாகியதில் அதில் பயணித்த 4 பேரும் காயமடைந்துள்ளனர். குறித்த விபத்து இன்று அதிகாலை 3:30 அளவில் பறையநாளங்குளம் இரும்பு பாலத்தடியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தின் போது வாகனத்தில் பயணித்த 4 அருட் சகோதரிகள் காயமடைந்த நிலையில் உடனடியாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒரு அருட் சகோதரி பலத்த காயமடைந்துள்ளதால் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மன்னாரைச் சேர்ந்த மாசற்ற அமலோற்பவ அன்னை சபையைச் சேர்ந்த அருட் சகோதரிகளே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளனர். ஈரானின் அணு ஆயுத திட்டத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் நிலத்தடி தளமான பிகாஸ் மலைப்பகுதி தளத்தை அமெரிக்கா விரைவில் தாக்கக்கூடும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்த நிலையில் ஈரானுடனான போருக்கு இதுவரை $37.5 பில்லியன் செலவினம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் பீட் ஹெக்ஸட் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான தொடர்ச்சியான 11வது இரவு தாக்குதல்கள் நேற்றிரவும் நடந்த நிலையில் தளமான பிகாக்ஸ் மலைப்பகுதியை அமெரிக்கா விரைவில் தாக்கக்கூடும் என்ற ட்ரம்பின் எச்சரிக்கை வந்துள்ளது. இந்த எச்சரிக்கைக்கு பதிலடி வழங்கிய ஈரான் தனது அணுசக்தி தளங்கள் மீதான எந்தவொரு தாக்குதலும் போரை விரிவுபடுத்துவதாக கருதப்படும் என எச்சரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலால் கடந்த வருடம் குண்டு வீசி தாக்கப்பட்ட ஈரானின் நட்டான்ஸ் தளத்திலிருந்து சுமார் 1 மைல் தெற்கே அமைந்துள்ள பிகாக்ஸ் மலைப்பகுதியில் மண்வெட்டி என பொருள்படும் கொலாங் எனப்படும் பெரிய மலைக்கு அடியில் இந்த தளம் உள்ள நிலையில் அங்கு யுரேனிய செறிவூட்டல் இடம்பெறுவதான உளவு தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட உள்ளதாக ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். இதற்கிடையே இன்றும் ஈரானிய வான்வெளி தாக்குதல்களை இடைமறித்ததாக குவைத், பஹ்ரைன் மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் தெரிவித்துள்ளன. இந்த நிலையில் ஏமனில் உள்ள ஈரான் ஆதரவு ஹவுதி படைகள் செங்கடலை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு சவுதி கப்பல்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் சவுதி அரேபியாவின் செங்கடல் துறைமுகமான யான்புவில் மசகு எண்ணெயை ஏற்றிய 2 எண்ணெய் கப்பல்கள் பாப்பல் மண்டேப் வழியாக இந்திய பெருங்கடலுக்கு செல்வதற்கு பதிலாக சுயஸ் கால்வாய் பகுதிக்கு பயணித்து வருகின்றன. செய்தி நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நீதிமன்ற உத்தரவினை மீறி கண்கவிழ் புனர் நிர்மாண பணிகள் தொல்பொருள் திணைக்களத்தினால் முன்னெடுப்பு. குட்டிமணி தங்கதுரையின் சிலை திறப்பு விழாவிற்கு இடைக்கால தடை குழப்பத்தை ஏற்படுத்துவதாக காவல்துறை குற்றச்சாட்டு. சாந்தபண்டாரவின் மகனுக்கு தடுப்பு காவல். 20 மில்லியன் ரூபாய் கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து நடவடிக்கை. நீதிமன்றங்களாக மாற்றப்பட உள்ள ஜனாதிபதி இல்லங்கள் பிரதமர் ஹரணி அறிவிப்பு. ஈரான் மீதான போருக்கு $37.5 பில்லியன் செலவு அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சர் தெரிவிப்பு. இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.